தற்போது எமது சமூகத்தில் தொற்றா நோய்களான நீரிழிவு, உயர் குருதியமுக்கம் போன்றவற்றினால் பலர் அந்த நோய்களுக்கான திரையிடல் இன்றி அதன் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். உதாரணமாக, உயர் குருதியமுக்கத்தினால் 6இல் ஒருவர் ஓசைப்படாமலே பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் பொதுவாக 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த தமது குருதி பரிசோதனைகள் இவற்றின் மூலம் தமக்கு இந்த நோய்க்கான ஆபத்தையும் நோயை நெருங்கும் தன்மையையும் குறைத்து கொள்ளலாம். இதைவிட எமது சமூகத்தில் யோகாசனம், தியானம் போன்றவற்றினாலும் நாம் இயல்பாகவே இந்த எமது வயிற்றுப்புறத்தில் சேர்கின்ற கொழுப்பானது எமது உடலின் பல செயற்பாடுகளையும் பாதிக்கின்றது. இதனால் இந்த கொழுப்பினால் எமது உடல் ஹோமோன்கள் பலவற்றின் சமநிலை பாதிக்கப்படுகின்றது. அதைவிட எமது வயிற்றுப்புற சுவர்கள் நன்கு இறுக்கமாகும் போது எமது இரைப்பையின் கனவளவும் குறையும். உதாரணமாக, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உடையவர்கள், மிகவும் உடற்பருமன் உள்ளவர்கள் தமது உடல் எடையை குறைப்பதற்கு பேரியாட்ரிக் சர்ஜரி என்கின்ற ஒரு வகை சத்திர சிகிச்சையை மேற்கொள்கின்றனர். இந்த சத்திர சிகிச்சையின் போது இரைப்பையின் கனவளவு குறைக்கப்படுதல், அதாவது வெட்டி அகற்றப்படுதல் அல்லது இன்னொரு பகுதியுடன் பொருத்தப்படுதல் அல்லது பேண்ட் மூலம் அதன் அளவு சிறுக்க செய்தல், இவ்வாறான செயற்பாட்டின் மூலம் அவர்களின் உட்கொள்ளும் உணவின் அளவு குறைக்கப்படுகின்றது. இதன் எதிரொலியாக தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் அவர்களின் உடல் எடை குறைந்து மிகவும் ஆரோக்கியமானதும் மெல்லிய உடல்வாகையும் பெற்றுக்கொள்கின்றனர். இந்நிலைமையால் இவர்கள் பெரிதும் தொற்றா நோய்களிலிருந்தும் தம்மை தக்க வைத்துக் கொள்ள முடிகின்றது. எனினும் இந்த விடயத்தை நாம் யோகாசனத்தின் மூலம் இயல்பாகவே அணியக்கூடியதாக உள்ளது. அதாவது இதழில் வயிற்றுப்புறச்சுவரின் தசையில் உள்ள ரெக்டஸ் அப்டோமினிஸ் என்கின்ற தசை இறுக்கம் அடையும் போது இந்த நிலைமை இயல்பாகவே உருவாகும். அதாவது இந்த சில வகை யோகாசனங்களின் மூலம் வயிற்றுப்புற தசையை இறுக்கமடைய செய்வதனால் சிக்ஸ் பேக் ஏற்படும். இதைவிட மூச்சு பயிற்சியின் போது நாம் எம்மை பொறுத்தவரையில் இதயத்தை ஒப்பான கட்டமைப்பாகவே சுவாச பைகளும் காலின் முழங்காலின் கீழ் உள்ள தசைப்பகுதியும் உள்ளது. அதாவது நமக்கு சுற்றியோட்டப்படும் குருதியானது கால்களுக்கு சுற்றியோட்டப்படுகின்ற குருதியானது இந்த கால்களில் உள்ள சோலியஸ் மேஜர், சோலியஸ் மைனர் என்கின்ற 2 தசைப்படை உள்ளது. இந்த தசைப்படைகளில் வால்வு இருக்கின்றது. இந்த வால்வுகளிலும் இந்த தசையின் அசைவும் தசையின் சுருக்கத்தின் போதும் இந்த இரத்தமானது மேல் நோக்கி தள்ளப்படுகின்றது. இந்த 2 தசை இவை சோலியஸ் பம்ப் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது மசில் பம்ப். இவை ஒரு இதயத்திற்கான இன்னொரு வகையான கட்டமைப்பாகத்தான் கருதப்பட வேண்டும். இதே போன்று எமது சுவாச பைகளும், நமக்கு சுவாச பையினுள் இரத்தம் செல்கின்றது. பின் அந்த உட்சுவாசத்தின் போதும் வெளிச்சுவாசத்தின் போதும் சுவாச பையின் அதாவது ஒரு பஞ்சில் தண்ணி ஊறி இருக்கேங்க, அதனால் புளிஞ்சால் எப்படி அது வெளியேறுதுன்ற மாதிரி சுவாச பைகளில் சேர்ற அந்த குருதி பிறகு சுவாசத்தின் மூலம் என்ன செய்யப்படுகிறது என்றால் இதய அறையில் அனுப்பப்படுகிறது. அதாவது இதயத்தின் வீனஸ் ரிட்டர்ன், அதாவது இதயத்துக்கு மீள்கின்ற குருதியின் அளவு கூடுவது. ஆகவே இதயத்துக்கான இன்னொரு துணை கட்டமைப்பாகத்தான் இவை தொழிற்படுகின்றது. நாம் இவற்றை தொழிற்பட செய்யும் போது இதயத்திற்கான ஒரு பளு குறைகின்றது. எங்களுக்கு இந்த சுவாசத்தின் மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், யோகா
இவர்கள் மூலம் நாம் முற்றுமுழுதாக ஒரு நோயை நோக்கி அணுகுகின்ற 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாம் குருதி சோதனைகளின் மூலம் நாம் நோயை அணுகாத்தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்.